தூரத்தில் நீங்கள் வயல்வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நெருங்கி அந்த வயலுக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அதுவும் களையும் அதில் கலந்துருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் சீமான். தூரமாக இருந்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் வந்து, சரி ஒரு ஒரு மாற்று அரசியல், இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கும் கூட அப்படி தான் தெரிஞ்சுச்சு. ஆனால் இப்போ வர வர நாட்களில் அவருடைய அந்த புத்தி, வன்மம் எல்லாமே வந்து ஒரு தரங்கட்ட ஒரு அரசியல்வாதி. ஒரு தனியாக அதாவது வந்து ஒரு 4ஆம் கட்ட பேச்சாளர் கூட பேச தயங்குற அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிட்டு, ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து 2 ஆம்பளைக்கு நடுவில் படுத்திருக்காருன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா வந்து பேசுகிறது, இப்போ வந்து கலைஞர் வந்து பேசுகிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நீங்கள் வந்து பெருந்தன்மையாக வந்து அந்த கட்சி திமுக கட்சி போயிடும். ஆனால் வந்து இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகிறது? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல் தான் இது வந்து. எல்லோரும்